ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஆண்டனியோட மேரேஜ் தான் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே மேரேஜில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ், இல்லை ஆஃப்டர் த மேரேஜ் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான், நம்மளோட ஆண்டனி அவர்கள் இப்போது நம்ம கீர்த்தியை கோவாவில் மேரேஜ் பண்ண கையோடு வந்து அவரோட சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ஒரு குடிசை வீடு மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து இப்போ வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதுக்கு குடிசை வீடு? இவ்வளோ பணக்காரங்க, கீர்த்தி சுரேஷும் ஒரு மிகப்பெரிய நடிகை, இவரும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அப்படி இருக்கும்போது இதுக்கு குடிசை வீடு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கான தீர்வு தான் இந்த வீடியோ. வாங்க எங்கிட்ட ட்ராவல் பண்ணலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து என்ன தான் வந்து இவர் வந்து தொழிலதிபராக இப்போ ஆண்டனி இருந்துட்டு இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் அவங்க அப்பா அம்மா காலத்திலேருந்தே வந்து அவங்க குடிசை வீட்டில் தான் தங்கியிருந்தாங்களாம். ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறினார். அந்தோட தயவில் இவருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு எஃபர்ட்டை போட்டு ஆண்டனியுமே இப்போ வந்து ஒரு சூப்பராக முன்னேறிட்டாங்க. ஸோ இவங்க பணக்காரங்களாக ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே நிறைய குடிசை வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அங்கே நிறைய கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பூர்வீக வீடு இன்னுமே இருக்குது, அதை வந்து இடிக்கலை. இவங்க அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து குடிபெயர்ந்து வேறு இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் இன்னுமே அந்த குடிசை வீடு அங்கே தான் இருக்குது. அந்த வீடு கட்டி பாதுகாக்கப்பட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கீர்த்தி சுரேஷ்க்கு இந்த அனுபவம்லாம் இருந்திருக்காது. கண்டிப்பாக அந்த வீடு எப்படி இருக்குன்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கேருந்து தான் ஆண்டனி வந்தாரா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ அதெல்லாம் கூட்டு போய் சுற்றி காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோவாவில் திருமணம் முடிஞ்ச உடனே வாசூர்தி போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கையோடு பிடிச்சி கூப்பிட்டு போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி அந்த வீடுகள்லாம் வந்து சுற்றி காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே தான் நாங்கள் தங்கணும், இங்கே தான் தூங்கணும் அப்படின்ற இடத்தெல்லாம் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பாரம்பரிய முறைப்படி என்னெல்லாம் அந்த குடிசை வீட்டில் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அது மேற்கொண்டிருக்காங்க. நிறைய பூஜைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தான் இப்போ சோஷியல் மீடியா செம்ம வைரலாக இருக்குது. என்ன தான் வந்து அவர் வந்து பணக்காரர் ஆகிட்டாரா கூட, அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்ற அந்த இனிஷியல் பாயிண்ட் அவர் மறக்காமல் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. கீர்த்தியோட மேரேஜுக்கு தளபதி விஜய் வந்ததே ஒரு பெரிய சர்ப்ரைஸான விஷயம். எந்த ஒரு ஆக்டர்ஸோட மேரேஜுக்குமே அவர் வந்து போல, கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு போயிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு எல்லாம் ஜிகிரி தோஸ்து அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரமும் பிக் பாஸில் 2 தலை உருள போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. போன வாட்டி தான் சௌந்தர்யா ஜாக்கப் போட்டு பிறந்தாங்களே, அந்த தலை இல்லை. ஆர்ஜே ஆனந்த் அண்ட் சாச்சனா 2 எவிக்ஷனாக போனாங்களே. ஸோ இந்த வாரமும் 2 எவிக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து கும்பலாக இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் வாரங்கள் குறைவு அப்படின்றதுனால அடிக்கடி 2 இப்படி தள்ளனா தான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாரம் வந்து யாராக இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கும் போது லோட்டிங் லிஸ்ட்டில் ரொம்பவே லீஸ்ட்டாக இருக்க 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தர்ஷிகா, அதுக்கப்புறம் நம்மளோட சத்யா. இவங்க 2 பேர் தான் உள்ள ரொம்பவே வந்து வீக்கஸ்ட் கண்டஸ்டண்ட்டும் கூட, ரொம்ப வந்து ஓட்டிங்லையும் வந்து ரொம்ப லோவஸ்ட் கண்டஸ்டும் கூட அப்படின்னு தான் சொல்லணும். தர்ஷிகா இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப பவரப்பாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ காதல் மயக்கத்தில் அவங்க வந்து சுத்தமாக கேமை மறந்துட்டாங்க. சத்யா பொறுத்த வரைக்கும் வந்து எதுக்கு இருக்காரு, ஏன் இருக்காருன்னு தெரியல, அவருக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அதனால் இது 2 ஆடத்துக்கு வெளியே போட்டோம்னா கொஞ்சம் கேம் சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.